நேற்று இங்கே 26 பேரை கொல்லப்பட்டிருக்கு. இந்த சம்பவம் நடந்திருக்கு. அதான் சொன்னேன் இல்லைங்களா? சுமாரா 3,00,000 காவல்துறை, துணை ராணுவம், ராணுவம் எல்லாம் சேர்ந்து 3,00,000 பாதுகாப்பு படையினர் காஷ்மீர் சுற்றி இருக்கு. அப்படி இருக்கும்போது, அந்த பஹல்காம் என்ற அந்த மாவட்டத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா, ஆயிரக்கணக்கான காவல் பாதுகாப்பு படை இருக்கு. ஆனா, அவங்க சர்வசாதாரணமா வந்தாங்களாம், சுட்டாங்களாம், போயிட்டாங்களாம். ஆனா, யாருமே கவனிக்கல. இப்போ மோடியை நீங்கள் குறி வைக்கணும்னு சொன்னால், மோடியுடைய பாதுகாப்பு பார்த்தீங்கன்னா, ஒய் பிரிவு இல்லை, இசட் பிரிவு இல்லை, இசட் ப்ளஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தெரியும், இசட் ப்ளஸ் கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கும்போது மோடியை எப்படி டார்கெட் பண்ண முடியும்? சொல்லுங்க. இப்படி ஒரு பிரச்சாரம் பண்ணி இதன் மூலியமா அரசியல் ஆதாயம் தேட தானே பார்க்குறாங்க. இன்னொன்று சொல்கிறாங்க, இதெல்லாம் பாகிஸ்தான் தீவிரவாதின்றான். சரி, பாகிஸ்தான் தீவிரவாதி எப்படிடா வந்தான்? பார்டர் அவ்வளோ ஃப்ரீயாக இருக்கா பாஜக ஆட்சியில்? யார் வேணா உள்ள நுழையிற அளவுக்கு பாஜக பாகிஸ்தான் பார்டரை திறந்து விட்டுச்சா? இல்லை பாகிஸ்தான் பார்டர்லேருந்து பாகிஸ்தான் தீவிரவாதிகள் வரல, இங்கே உள்ள தீவிரவாதிகளுக்கு அவங்க ஆயுதங்கள் கொடுத்துருக்காங்க. இப்போ ஆயுதங்கள் கொடுக்குற அளவுக்கு கூட ஃப்ரீ ஆயிடுச்சா?